சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நேற்று நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எப்போயுமே வெறுமனே தானே பண்ணுறோம், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு வீட்டில். அதை வதக்கி அதை ஸ்டஃப் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்குமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரெட் ரைஸ் அவள் தான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருந்தேன். எனக்கு ஸ்வீட் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு மட்டும் ராகி ரொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் பாப்பா இந்த ராகி ரொட்டி, ஆரஞ்சு, மாதுளம்பழம் இது எதுவுமே சாப்பிட மாட்டா. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ரெகுலராக சாப்பிட்ருக்கிறத பார்த்து அவளும் கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட பேபிஸ்க்கு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி ராகி ரொட்டிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பசைஞ்சு தட்டுனீங்கன்னா சுட்டதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.